என் கையிலேயே 20 ஜாதகம் இருக்கு. அதுல ஏதாவது ஒண்ணு நல்லதா பார்த்து உங்களுக்கு முடிச்சே விடுறேன். அதுக்குன்னு குரங்கு மாதிரி ஒரு அசிங்கத்தை பார்த்து கொண்டு வந்துருவேன் நான். ஐயோ ஜோசியர, யாருக்கு கல்யாணம்? கவலைப்படாதீங்க தம்பி. அப்பா வேலை முடிஞ்ச உடனே அதே கையோட உங்களுக்கு உன்னை பார்த்து முடிச்சிடுறேன். எனக்கு ஒண்ணு போதும் ஐயா. அப்பாவுக்கே 2 ஆகுது. ஏப்பா இது நல்லா இருக்கு உங்களுக்கு? பேர பிள்ளைகளை பார்க்க வேண்டிய வயசுல உங்களுக்கு கல்யாணம் ரொம்ப அவசியம் தான்ப்பா. பணம் இருக்கு, பலம் இருக்கு, அழகு இருக்கு. அப்படி ஒண்ணும் தள்ளாடி போன வயசு இல்லடா எனக்கு. அதோட வயசான காலத்துல தாண்டா ஒருத்தனுக்கு பொண்டாட்டியுடைய அன்பும் அருமையும் அவசியம். உலகம் தெரியாதவ. அது மட்டுமா, அப்பா ஜாதகத்துல இருக்க 2 பொண்டாட்டின்னு. என் ஜாதகத்துல கூட இருக்கியா? உங்க கொலை செய்யணும்னு கொண்டுட்டுமா? ஐயோ தம்பி, இது முதலுக்கு ஆபத்து. என்ன விட்டுருங்க, நான் ஓடியே போடுறேன். நல்ல தம்பி, என்ன திமிரடா உனக்கு? நான் கல்யாணம் கட்டிக்கிட்டா உன் சொத்து குறைஞ்சு போயிடும் பயமா? உங்க சொத்து யாருக்கு வேணும்? வாழ எனக்கு வழி தெரியும். ஆனா இது தகாத காரியம். ஒரு பெண்ணின் வாழ்க்கையும் இன்பத்தையும் சீர்குலைக்கிற வேலை. நான் இந்த வீட்டுல இருக்கிற வரைக்கும் உங்க முயற்சி நடக்காது. நீ இங்க இருக்க முடியாது. போ வெளியே. அப்பா பெரிய பிடிச்ச மாதிரி பேசுறீங்க, இது நியாயமா அப்பா? சிவகாமி, நான் முடிவா சொல்றேன். நான் செத்தா என் பணத்து மேல விழுந்து அழுகிறதுக்கு ஒரு பொம்பளை வேணும். பணத்தை கட்ட அழத்தான் இப்ப நீங்க ஒரு பெண்ணை தேடுறீங்களா? வயசுக்கு மீறல வச்சா பேசுற. பெரிய போய் மிருகமாயிட்டீங்களா? மரியாதையா சொல்றேன், என் கல்யாணம் நடந்தே தீரும். உனக்கு சம்பவம்னா இரு, இல்ல உன் இஷ்டப்படி செய். இனிமே நான் இருக்குமா இந்த வீட்டுல? எனக்கு ஒரு அப்பா இப்படி இருக்கிறதே அவமா. வாழ வேண்டி நீங்க வாழுங்க, நான் போறேன். இலங்கை இனப்படுகொலையில் தமிழர்கள் கொத்து கொத்தாக கொல்லப்பட்ட நாள் இன்று. மன்னிக்க முடியாத அந்த படுகொலைக்கு திமுகவும் காங்கிரசும் எப்படி காரணமாக இருந்தன? இன்று அவர்கள் மீண்டும் இணைந்து மறைக்க பார்க்கும் உண்மைகள் என்ன? பார்ப்போம். தமிழக முதல்வராக கருணாநிதியும் இந்திய பிரதமராக மன்மோகன் சிங்கும் இருந்த 2008ஆம் ஆண்டில்தான் இலங்கையில் தமிழர் மீதான அடக்குமுறைகள் வரலாறு காணாத உச்சத்திற்கு போனது. அதற்கு எதிராக ஒட்டுமொத்த தமிழகமும் கொந்தளித்தது. ஆனால் மத்தியில் அதிகாரத்தில் இருந்த ராஜீவ்காந்தி குடும்பத்தினரோ அதற்காக எல்லாம் கவலைப்படாமல் ராஜபக்சே அரசுக்கு தொடர்ந்து உதவிகளை செய்து கொண்டே இருந்தார்கள். அப்போது சென்னை மாங்குல்லையில் நடந்த பொதுக்கூட்டத்தில் பேசிய திமுக தலைவர் கருணாநிதி, இலங்கை பிரச்சினைக்கு தீர்வு எட்டப்படாவிட்டால் திமுகவின் அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களும் ராஜினாமா செய்வார்கள் என்று சொன்னார். ஆனால் நாற்காலி சுகம் கண்ட திமுகவின் நாடாளுமன்ற உறுப்பினர்களில் ஒருவர் கூட ஒருபோதும் ராஜினாமா செய்யவில்லை. இலங்கை தமிழர்களுக்காக உண்ணாவிரதம் இருக்கிறேன் என்ற கருணாநிதி 2009 ஏப்ரல் 27ஆம் தேதியன்று ஒரு நாடகம் போட்டார். அரை நாளை கூட உண்ணாவிரதம் தாண்டாத நிலையில் இலங்கையில் போர் நிறுத்தப்பட்டு விட்டது என்று மத்திய அரசு கூறியுள்ளது. அதனால் உண்ணாவிரதத்தை முடிக்கிறேன் என்று பொதுவெளியில் பச்சையாக பொய் சொல்லி உண்ணாவிரதத்தை முடித்தும் கொண்டார். 2009ஆம் ஆண்டு மே 17ஆம் நாளில் இலங்கையின் முள்ளிவாய்க்காலில் நடந்த படுகொலையில் 1,00,000க்கும் மேற்பட்ட அப்பாவி தமிழர்கள் கொல்லப்பட்டனர். மானமுள்ள, இரக்கமுள்ள, மனசாட்சி உள்ள ஒவ்வொரு தமிழனும் மனமுடைந்து போன தருணம் அது. இலங்கை தமிழர்களின் விரோதியான காங்கிரசும் அவர்களை நம்ப வைத்து முதுகில் குத்திய துரோகியான திமுகவும் இப்போது மீண்டும் கூட்டணி வைத்துள்ளனர். இலங்கை படுகொலைக்கு காரணம் இந்த 2 கட்சிகள்தான் என்று 2016இல் குற்றம் சாட்டிய வைகோவும் இப்போது அதே கூட்டணியில் இணைந்திருக்கிறார். கொலைகாரன், கொலைக்கு துணை செய்தவன், சாட்சி மூவரும் இணைந்த வினோதமான கூட்டணி இது. தமிழகத்தில் வாழும் தமிழர்களை அன்போடு தாயக தமிழர்கள் என்று அழைத்த நமது சொந்தங்களை, தொப்புள் கொடி உறவுகளான லட்சக்கணக்கான இலங்கை தமிழர்களை கொன்ற இந்த கூட்டணியை மானமுள்ள தமிழர்கள் மறக்கவும் மாட்டார்கள், மன்னிக்கவும் மாட்டார்கள். இது போன்ற முக்கிய வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ்ஜே யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நீ நாளைக்கு எங்களுக்கு இன்னொரு ஆசை இருக்கு, அது வரைக்கும் ஆண்டவன் எனக்கு உயிர் கொடுக்க போறது இல்ல. ஐயா உங்க வயசுக்கு வந்துட்டேன், மிஞ்சி போனா எவ்வளவு நாள் இருக்கும்னு தெரியாது. எனக்கு ஒரு ஆசை, ஐயா இன்ப ஐயாவையும் அடுத்து முதலமைச்சர் ஆக்கிட்டு சாப்பிடணும்னு ஒரு ஆசை. அந்த குடும்பம் தவிர வேற யாரும் ஆக்கப்படாதீங்க. அந்த குடும்பம் தான் நமக்கு சரியா வரும்.
ஆக இன்பம் யாருன்னா ஐயா உதயநிதியுடைய பையன், எங்க தளபதி மு.க. ஸ்டாலின் பேரன். அவர் இந்த நாட்டுக்கு முதலமைச்சரா வருவார். நான் திரும்பவும் சொல்றேன், மக்கள் எல்லாத்துக்கும் சத்தியம் பண்ணி சொல்றேன், நாளைக்கு இன்ப நிதியோட கேர்ள் ஃபிரெண்ட கூட்டி வந்து இவருக்கு வணக்கம் போடுறானா கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாம வேட்டி அவுத்து விட்டு மன வணக்கம் போடுவாங்க. அந்த அளவுக்கு ஒரு கொத்தடிமைகள். கலாச்சார மாற்றம் நடந்தேறாவிட்டால் திராவிட மாடல் என்பது ராஜாவுக்கு அந்த தனி தொகுதி மட்டும்தான் கிடைக்கப்பெறும். எவ்வளவு பெரிய ஞானியாக இருந்தாலும் ஜவஹர் நேசன் என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய கல்வியாளர் அந்த குழுவில் இருந்து வலுக்கட்டாயமாக வெளியே வந்தார். எதற்காக வெளியே வந்தார்? அவர் ஒரு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்தவர். ஆனா திராவிட மாடல் என்று சொல்கின்ற நபர்கள் சமூக நீதியை பற்றி பேசுவார்களே ஒழிய சமூக மாற்றம் அவர்கள் வாயிலிருந்து வரவே வராது. சமூக மாற்றத்தை பேசிவிட்டால் ஒடுக்கப்பட்ட மக்கள் ஆட்சி அதிகாரத்திற்கு வர வேண்டும். ஒடுக்கப்பட்ட மக்களுடைய ஆட்சி அதிகாரம் என்பது கன்சிராமனுடைய கொள்கையின் அடிப்படையில் தான் கிடைக்கப்பெறும் ஒழிய திராவிட மாடல் மூலமாக கிடைக்கப்பெறாது. திராவிட மாடல் என்பது சனாதன மாடலுக்கும் திராவிட மாடலுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம்லாம் ஒண்ணும் கிடையாது. திராவிட மாடல் அரசியல் ரீதியாக அந்த ஜாயிண்ட் செக்ரட்டரி இதை தாண்டி அதுலயும் அதாவது காங்கிரஸ்காரன் வச்சிருக்கிறான் அல்லது பிஜேபி காரன் வச்சிருக்கிறான் ஒரு SC/ST விங்கு வச்சிருக்காங்கன்னா திராவிட மாடலும் SC/ST விங்கு வச்சிருக்குது. According to the Hindu Vedic scripture, Guru Ravidas was born in the lowest among the lowest in the society, and he wanted to build a high society in this rich country with high idea of Begumpura. The goal of Bahujan Dravida Party is to achieve Begumpura Khalsa Raj. On the occasion of 647th birth anniversary of Guru Ravidas, Mr. Murugesan, who works as a sweeper, was invited to inaugurate the school of Miripiri in Tuduri, the southern state of Tamil Nadu in India. It was inaugurated by him with high respect and pride. Instead, if it was opened by someone from high rank or with rich personality, it would have been just ritual. Mr. Murugesan is representative of a society which loves humanity, honest labor and brotherhood. He is the real companion of Guru Nanak Ji. The group of Sikhs wore turbans to Mr. Murugesan in front of hundreds of non-Sikh Tamilians and brought him to open the school. It became a very big news to the whole world who loves humanity. BBCI News, this is Optimus. Begumpura Khalsa Raj means freedom Raj without sorrow. It allows for humanity to flourish through implementing the equitable teachings of great gurus like Guru Ravidas, Guru Kabir, Guru Nanak and Guru Gobind Singh. All of them were born on our side. Begumpura Khalsa Raj would establish a system of governance in the country without caste-based discrimination. That is more important. Without caste-based discrimination, without class-based discrimination, without economical-based discrimination, without religious terrorism, without injustice, without coercive majoritism, and without atrocities committed in the name of the state. No one should be unemployed. Everyone should have access to equality education. क्या हुआ भाई? बैलों को इतने निर्दयता से क्यों मार रहे हो? प्रणाम युवराज, हमारे बैलगाड़ी का पहिया गड्ढे में फंस गया है। ये पहिया बैलों को मारने से नहीं निकलेगा। चलो मैं तुम्हारी सहायता करता हूँ। चलो। रुक जाइए युवराज, ये आप क्या कर रहे हैं? सहायता। सहायता या पाप? पाप? कैसा पाप? क्या आप नहीं जानते? ये एक शूद्र है और तुम ओछी जाति के युवराज को रोकते तक नहीं, दंडवत होके क्षमा मांगो युवराज से। ठहरो ठहरो, ये हमसे क्षमा क्यों मांगे? इसने आपको छूने का अपराध किया है,
इसने मुझे नहीं, मैंने इसे छुआ। क्षमा युवराज, पहले इसने इस ब्राह्मण मार्ग में आने का अपराध किया है। कैसा अपराध? ये मार्ग सबके लिए है। ये सृष्टि, ये जल, वायु, मिट्टी, ये ईश्वर का अपराधी है और इसे दंड मिलना चाहिए। उसी ईश्वर ने इसे बनाया है जिसने तुमको, और यदि ये ईश्वर का अपराधी है तो इसे ईश्वर ही दंडित करेगा। तुम होते कौन हो इसे दंडित करने वाले? तुम केवल ब्राह्मण, अधिकारी नहीं। अधिकारी ईश्वर है। मत भूलो युवराज, हम इस सृष्टि पर ईश्वर का प्रतीक हैं, इस धरती पर भगवान का रूप हैं। केवल हम वेदांती पूजा पाठ कर्म से पुण्य के अधिकारी हैं, पुण्य के। यदि ये सत्य है तो कर लेते हैं तुम में और इसमें तुलना। इस मनुष्य ने अपने खून पसीने से इस मिट्टी को सींचा है, फल फूल उगाए। क्या तुम्हारे वेदांत इन्हें मुरझाने से रोक सकते हैं? क्या तुम इस धरती पर भगवान का प्रतीक, इस फंसे हुए पहिए को बिना हाथ लगाए निकाल सकते हो? आप हमारा अपमान कर रहे हैं युवराज। अपमान तो आप इस मनुष्य का कर रहे हैं। मत भूलिए युवराज, आप धर्म पर विवाद कर रहे हैं, धर्म पर। मैं मनुष्यता को बचा रहा हूं विप्र। विवाद धर्म पर नहीं, धर्म के नाम पर उठ रही घृणा पर है। धर्म की सार्थकता संपूर्ण मानव जाति को एक करने में है, उसे जोड़ने में, ना कि तोड़ने में। वर्ण कर्म के अनुसार, ना कि धर्म के अनुसार। धर्म सबसे श्रेष्ठ है युवराज, सबसे श्रेष्ठ, जो मनुष्यों को अपनी मर्यादाओं से परिचय करवाता है, परिचय करवाता है। उस धर्म को बनाया किसने? मनुष्य ने। हम कहते हैं कि हम सब मनु की संतान हैं, ब्रह्मा के वंशज। क्या कभी आपने शंकर की जाति पर पूछा है? कभी आपने ब्रह्मा के गोत्र को पूछा है? या कभी विष्णु के वर्ण को पूछा है? जब हम एक मनु की संतान हैं, तो ये भी उतना ही ब्राह्मण है जितना कि तुम, और यदि नहीं तो तुम भी उतने ही शूद्र हो जितना कि ये। நல்லா இருக்கு, ஈஸியா இருக்கு. இப்போ கீழே இறங்க வேண்டிய அவசியம் கிடையாது நம்மளுக்கு. நம்ம ஆள் இறங்க விட இப்போ கொஞ்சம் இறங்குறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். மிஷின் இறங்கினா நமக்கு வேலை கொஞ்சம் மிச்சம். அந்த வேலை பார்க்குறது கொஞ்சம் இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ரோபோ மிஷின் நல்லா வந்து ஆள் இறங்காம ஆமாம் பார்க்குறது நல்லா இருக்கு. ஃபண்டாஸ்டிக் மிஷின் அருமையாக கண்டுபிடிச்சிருக்கீங்க. மாணவர்களாக இருந்து இவ்வளோ தூரம் யோசித்து செஞ்சுருக்கிறது பெரிய விஷயம். ரொம்ப சந்தோஷப்பட வைக்கிது. வேலையை ரொம்ப எளிமையாக்குகிறது. யூஸ்ஃபுல்லாக இருக்குது, அதில் டவுட்டே இல்லை. ஒரு மனுஷன் இறங்கி செய்கிறத விட 2 மடங்கு இந்த மிஷின் செய்யுது. ரியலாக பார்த்துட்டேன். பகுஜன் திராவிட கட்சியின் வேட்பாளர் பழனிசாமி அவர்களுக்கு தலைப்பாகை கட்டி இடுப்பில் வாள் ஏந்தி வாக்காளர்களிடம் துண்டு பிரசுரங்களை விநியோகம் செய்து ஒரு கட்சி தமிழகத்தில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபடுகிறது. தமிழ்நாட்டில் மக்களவை தேர்தல் பிரசாரம் உச்சகட்ட பரபரப்பை எட்டியிருக்கிறது. பல பெரிய கட்சிகளுடன் பகுஜன் திராவிட கட்சி என்ற பெயரில் ஒரு கட்சியும் 7 தொகுதிகளில் போட்டியிடுகிறது. சீக்கிய மதத்திற்கு மாறிவிட்டதாக கூறிக்கொள்ளும் 7 தமிழர்கள் இக்கட்சியின் சார்பில் தமிழ்நாட்டில் மக்களவை தேர்தலில் போட்டியிடுகின்றனர். இந்த 7 பேரும் பட்டியல் பிரிவை சேர்ந்தவர்கள். சமூக ஒடுக்குமுறை காரணமாக மதம் மாறியதாகவும் விவசாயிகள் போராட்டத்தில் சீக்கியர்கள் ஆற்றிய பங்கு தங்களை சீக்கிய மதத்தை நோக்கி ஈர்த்ததாகவும் கூறுகிறார் இந்த கட்சியின் தலைவரும் விருதுநகர் நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளருமான கொர்க்கை பழனி சிங் என பெயரை மாற்றிக்கொண்ட பழனிசாமி. நிறைய பேர் வந்து இங்கே வந்து தமிழகத்தில் வந்து ஷெட்யூல் காஸ்ட்டு சேர்ந்தவங்க. இவங்க இங்கே உள்ள சூழல் வந்து இங்கே என்னென்னா சமூக நீதி,
சுயமரியாதை பேசினா கூட இங்கே உள்ள ஷெட்யூல் காஸ்ட்டுக்கு வந்து இன்னும் வந்து சாதிரியான ஒடுக்குமுறை நடந்துகிட்டு இருக்கு. ரீசெண்டாக தென் மாவட்டங்களில் தொடர்ந்து 70க்கும் மேற்பட்ட நபர்கள் சாதிய படுகொலைகள், வேங்க வயல், நிறைய சொல்லலாம். அருந்ததிகள், குறவர்கள், வண்ணார்கள், பல்லர்கள், பறவை அருந்ததிகள் ஏகப்பட்ட பேர் வந்து சாதியான துன்புறுத்தல் ஆளாகிறாங்க. அதுதான் அவங்க இன்ஸ்பிரேஷனாக கூட சொல்லலாம். அதுக்கப்புறம் நாங்களும் வந்து போகும்போது நேரடியாக நாங்கள் அந்த விவசாய போராட்டத்தை நாங்கள் பார்த்து கலந்துக்கிட்டு நிறையா தான் நாங்கள் நேரடியாக பார்த்தோம். நாடு முழுவதும் உள்ள திராவிடர்களை ஒன்றிணைக்கவே பெரியார் காஞ்சிராம் கொள்கையை எடுத்துச் செல்ல இந்த கட்சியை தொடங்கியதாக கூறுகிறார் கட்சி நிறுவனர் ஜீவன் சிங். பாகுபாடற்ற சுதந்திர ராஜ்யத்தை அடைய முடியும் என்ற ஒரு உயர்ந்த சிந்தனையில் தேசம் முழுவதும் சுமார் 40 தொகுதிகளில் தேர்தல் களத்தில் போட்டியிடுகின்றோம். எங்களுடைய பிரதான கட்சியினுடைய கொள்கை சமூக மாற்றமும் பொருளாதார விடுதலையும். தமிழகத்தில் ஒடுக்கப்பட்ட மக்களும் பிற்படுத்தப்பட்ட மக்களும் கொத்து கொத்தாக, தமிழகம் மட்டுமல்ல, கேரளாவில், கர்நாடகாவில், ஆந்திர பிரதேசத்தில், ஜார்க்கண்டில், மத்திய பிரதேசத்தில் போன்ற அனைத்து பகுதிகளிலும் ஒடுக்கப்பட்டவர்களாக இருக்கக்கூடிய தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சார்ந்தவர்கள் சுயமரியாதை தேவை என்ற அவசியத்தில் கலாச்சார மாற்றத்தை நோக்கி நகன்று கொண்டிருக்கின்றார்கள். சீக்கிய மதத்தை ஏற்றுக்கொண்ட போதிலும் சட்ட ரீதியாக தங்கள் பெயரை சீக்கிய மதம் சார்ந்து மாற்றுவதில் சிக்கல் இருப்பதாக இந்த கட்சியின் வேட்பாளர்கள் கூறுகின்றனர். பழனி சிங் என்ற பெயரில் போட்டியிட விண்ணப்பித்த போது போதிய ஆவணங்கள் இல்லை என்று கூறி அனுமதி மறுக்கப்பட்டதால் தனது இயற்பெயரிலேயே போட்டியிடுவதாக தெரிவித்தார் பழனிசாமி. அதே நேரம் கன்னியாகுமரியில் போட்டியிடும் தமது கட்சியின் வேட்பாளர் ராஜன் சிங் என்ற பெயரிலேயே போட்டியிடுவதாக அக்கட்சியின் தேசிய தலைவரான ஜீவன் சிங் கூறினார்.